அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல பேசின நேதன்யாகு கூட இந்த போர் முடியும் பொழுது ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு வணிக மையமா விளங்கும். அதுக்கு இந்த போர் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி அவரும் பேசியிருக்கிறார். இது நம்ம இல்லாத கற்பனையில இருந்து நம்ம பேசல. அவர் பேசுனதுல இருந்து நம்ம பேசுறோம். அப்ப அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அங்க ஒரு ஹமாஸ் தாக்குதல் அப்படின்றது ஒண்ணு நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது தங்களுடைய சுதந்திர போராட்ட கோரிக்கை வந்து நசுக்கப்படும். நமக்கு வந்து சுதந்திரம்ன்றது ஒரு விஷயம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுல எவ்வளவு தூரம் உண்மை போய் நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மற்ற நாடுகளுடைய இதுல வந்து அந்த ஹமாஸ் மட்டும்தான் காரணமான சொல்ல முடியாது. அப்படிலாம் நம்ம வந்து தனிச்சு அந்த விஷயத்த பார்க்க முடியாது. ஏன்னா அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதுல பல நடக்கக்கூடிய நாடுகளா இருக்கக்கூடிய ஈரான், துருக்கி, எகிப்து எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய இப்போ ஒருவேளை வந்து இஸ்ரேல் முக்கியத்துவம் பெறும்போது இந்த நாடுகளோட முக்கியத்துவம் குறைஞ்சிடும். அதனால வந்து எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு. மறைமுகமாகவும் நேரடியாகவும் பங்கு செலுத்துறாங்க. அப்போ இந்த பிரச்சனையோட தொடக்கம்ன்றது இந்த எக்கனாமிக் காரிடார், அதாவது பொருளாதார இணைப்பு வழிகள் அறிவிக்கப்படுறதுக்கு பிறகுதான் இந்த போர் தொடங்குது. இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா, இஸ்ரேல் அப்படியான ஒரு நிலையை எட்டக்கூடாதுன்றது இவங்க நோக்கமா இருக்கு. இஸ்ரேலோட நோக்கம் அப்படி ஒரு நிலையை ஏற்றுறது அப்படின்றது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.